மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. அமைச்சராக பொன்முடி நாளை பதவியேற்பார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் நாளை ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி செல்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. மீண்டும் மார்ச் 16ஆம் தேதி அவர் சென்னை திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு முதலமைச்சர் ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்த நிலையில் நாளை ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது ஏற்கனவே திட்டமிட்ட தகவல் என்றாலும் மீண்டும் 16ஆம் தேதி சென்னை திரும்புகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி நாளை டெல்லி செல்கிறார். என்ன விவரம்? 6:30 மணிக்கு இண்டிகோ விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி. நாளை காலை பதவியேற்பு இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் டெல்லி செல்வதாகவும் வரும் 16ஆம் தேதி சனிக்கிழமை தான் மீண்டும் அவர் சென்னை திரும்புவார் என்றும் தகவல் வந்திருக்கிறது. தற்போதுதான் ஒரு திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கவர்னர் பங்கேற்றுவிட்டு கோவையிலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் ராஜ்பவன் சென்றடைவார் என்று சொல்லப்படுகிறது. சற்று முன்பாக தான் தமிழக முதலமைச்சருடைய அந்த பரிந்துரை கடிதம், பொன்முடியை அமைச்சராக்குவதற்கான கடிதம் ராஜ்பவன் சென்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் நாளை பதவியேற்பு நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சில ஆலோசனைகளை நடத்துவதற்காக தான் கவர்னர் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகிருக்கிறது. எந்த அளவிற்கு சட்ட நிபுணர்களிடம் ஆலோசித்து விட்டு அவர் இந்த பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா அல்லது மாற்றங்கள் இருக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நாளை டெல்லிக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை 10 மணிக்கு நேரம் கோரியிருந்த நிலையில் கவர்னர் டெல்லி செல்வது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தான் தமிழக சட்டமன்றத்தில் அந்த கெசட்ல வெளியிட்டிருக்காங்க. அவர் மீண்டும் திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடர்வார் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி கவர்னருடைய தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அரசிதழில் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை பதவி பிரமாணம் இருக்குமா இருக்காதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.